கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தனத்தினை ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனம். அப்பொழுது 12 வருடமாய் பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. வேதத்திலே நாம பார்க்கணும்னால் அந்த வார்த்தையை நம்ம குடும்ப வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலே சில வியாதிகளினாலே கூனி குருவி இருப்போம். சில குடும்பத்திலே பொருளாதாரத்தில் நிமிர்த்த நாம் கூனி குருவி இருப்போம். அது மாத்திரமல்ல, சிலவர்களுக்கு கற்பத்தின் கதி கிடைக்காதபடி இருக்கிறபடி நம்ம கூனி குருவி இருப்போம். சிலர்களுடைய சில இந்த தொழில் காரியங்களிலே நம்மளால் நிமிர்ந்து வர முடியலை என்று கூனி குருவி இருப்போம். இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அடுத்த வேத பகுதி சொல்லுகிறது, இயேசு அவரை கண்டு, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் இயேசு கண்டு தம்மிடத்தில் அழைத்து நம் இயேசு கிட்ட கடந்து வரும்போது அவர் என்ன செய்யறார்? மகளே என்று சொல்லி, உன் பலவீனத்திலே விடுதலையாக்கப்பட்டாய். நீ இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீ கற்பத்தின் கனிகள் இல்லாமல் இருக்கிறாயா? நீ வியாதியோடு இருக்கிறாயா? ஒரு குடும்பத்துல பிரச்சனையோடு இருக்கிறாயா? நீ தொழில் காரியத்திலே இந்த முன்னேறி வர முடியாதபடி இருக்கிறாயா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது இயேசு உன்னை கண்டு நீ இதிலிருந்து விடுவிக்கப்பட்டாய் என்று வேதாகம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நீ இதிலிருந்து விடுவிக்கப்பட்டாய். இயேசு இடத்தில் நாம் வரும்போது நாம் இதுல எல்லாம் விடுவிக்கப்படுவோம் என்று வேதாகம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.